இப்போது பேரண்ட்ஸ்லாம் நம்ம என்ன தெரியுமா செய்யணும், ஒரு 10 நிமிஷமாவது டெய்லி பசங்கள்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். நம்ம படிக்கும் பொழுதும் சரி, ஸ்கூலில் சேர்க்கும் பொழுதும் சரி, காலேஜில் சேர்ந்து படிக்கும் பொழுதும் சரி, அவங்க காலேஜ் முடிஞ்சு வேலைக்கு போகும்பொழுதும் சரி, கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, இன்றைக்கி எப்படி இப்போ ஒர்க் எப்படி போணுச்சு, படிப்பு எப்படி போணுச்சு, இப்படி நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே அப்போ மனசில் உள்ளதை எல்லாத்தையும் இந்த பொண்ணாக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க அம்மா அப்பாட்ட. அப்படி சொல்லும் பொழுது நம்ம வந்து அக்கறையாக நம்மளை விசாரிக்க நம்ம வீட்டில் அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, நம்ம அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி இருக்காங்கன்னு நினைக்கும் பொழுது வெளியில் தப்பான ஃப்ரெண்ட்ஷிப் தேடி எந்த ஒரு பொண்ணு எந்த ஒரு பையனும் போகவே மாட்டாங்க. அவங்க வெளியில் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறாங்கன்னா காரணம் வந்து பேரண்ட்ஸ் தான். முழுசும் காரணம் பேரண்ட்ஸ் தான். ஏன்னா உண்மையான அன்பு அந்த இடத்துல கிடைக்கல, அதனால் வெளியில் அன்பை தேடி போகிறாங்க. அதனால் எப்பொழுதுமே இப்போ நினப்பு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன வேலை இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம் டெய்லி உட்காந்து பேசுங்க. பேசும்பொழுது மனசில் உள்ளது எல்லாத்தையுமே சொல்லிடுவான். உங்கள் மனசில் உள்ளதையும் சொல்லுங்கள், உங்களுக்கு உள்ள ஐடியாவை அவனுக்கு சொல்லுங்கள். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழங்க, கட்டளை போடாதீங்க. அவங்கள்ட்ட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவன்கிட்ட எப்போதுமே ஒரு அன்பான ஒரு வார்த்தை பேசிட்டிங்கன்னா உங்கள் பிள்ளை வந்து என்றைக்குமே தப்பான முடிவுக்கு போகவே போகாது. நீங்கள் வந்து பேசாமல் காலேஜ் சேர்த்து விட்டுட்டோம், முடிஞ்சிச்சு வேலை முடிஞ்சுன்னு சொல்லிட்டு விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் பேசலை, நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்க்குறீங்க, அவன் பாட்டு அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். வெளியில் ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கும்போது தப்பான ஃப்ரெண்ட்ஷிப்பாக மாறிடும். ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லுவாங்க, அப்புறம் லவ் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. தப்பான ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து அவன் வாழ்க்கையே நாசமாக போயிடும். அதனால் எப்பொழுதுமே உங்கள் பிள்ளைங்க கெடுதுன்னா அது காரணம் பேரண்ட்ஸ் தான். நீங்கள் முழு மூச்சாக அவங்கள வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க, அதோட நம்பிக்கை கொடுத்துக்கிட்டே வாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பாக வளருங்க, நம்பிக்கையோடு வளருங்க, எல்லாமே நல்லது நடக்கும். உங்கள் பேச்சு என்றைக்குமே உங்கள் பிள்ளைய கேட்குங்க, தப்பான முடிவுக்கு மட்டும் போகாதுங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா, ஒரு கொடியோ செடியோ வீட்டில் வளர்க்குறோம், அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சூழல், அதுக்கு அந்த செடி படர்றதுக்கு இடம் இருந்தால் தானே நல்லா படர்ந்து பூ காய்கள்லாம் காய்ச்சி நல்லா இருக்கும். அது இல்லாமல் கொஞ்சம் டஞ்சனாக அது வளரக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் இருக்கும் பொழுது பக்கத்தில் ஏதாவது மரம் இருந்தாலும் அந்த செடி கொடி அதில் தாவி போயிடும். பக்கத்தில் எதுவும் கம்பு கிடச்சாலும் சரி, ஒரு வேலி இருந்தாலும் சரி, இல்லை மரங்கள் இருந்தாலும் சரி, அதில் அந்த செடி வந்து தாவி ஆட்டோமேட்டிக்காக போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம பசங்களுமே நம்மள்கிட்ட அன்பு கிடைக்கும் பொழுது எப்போதுமே நம்மள்கிட்ட இருப்பாங்க. நம்ம வந்து கொஞ்சம் அவங்கள விட்டு விலகி வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை விட்டு அவன் விலகி போய் தப்பான ஃப்ரெண்ட்ஷிப்பை தேர்ந்தெடுத்துருவான். அதனால் கொஞ்சம் அன்போட அக்கறையோட கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக நீங்கள் பழகி பாருங்கள். பொண்ணாக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி, அன்புக்கு தான் அடிபணிவாங்க. உங்கள்கிட்ட அன்பு கிடைக்கும், இது எதுக்கு வெளியில் அன்பை தேடி போகிறாங்க? தேங்க்யூ.